பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்பொழுது ரொம்ப ட்ரெண்டிங்கான நியூஸ் என்னென்னா, நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அவருடைய மகன் டாக்டர் அன்புமணி ஐயா அவர்களுக்கும் இடையே உள்ள பிரச்சனைகள் தான். சமூக போராளி டாக்டர் ஐயா அவர் அவருடைய கொள்கையில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். நான் பிடிச்ச முசலுக்கு 3 காலு தான் அப்படின்னா எல்லாம் ஊங்கொட்டி தான் ஆகணும். எவனா 4 காலு இருக்குது, 4 காலு ஐயா அப்படின்னா கட்சி விட்டு வெளியே போடு, இது நான் ஆரம்பிச்ச கட்சி, நான் என்ன சொல்றேன்னா அதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கையில ரொம்ப பிடிப்பு உள்ள சமூக போராளி. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். பாண்டிச்சேரியில அவருடைய கல்யாணத்துக்கு, ராமதாஸுடைய கல்யாணத்துக்கு மணமக்களை கல்யாண மண்டபத்தை கொண்டாந்து விட்டுட்டு தாலி கட்ட மாட்டேன்னு வெடிகால 2 மணி வரைக்கும் போராட்டம் பண்ணவர். அவ்வளோ போராளி அவர். சரஸ்வதி கழுத்துல தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு போராட்டம் செய்வார். அப்புறம் பெண் வீட்டார அவருக்கு சரவடிச்சு வண்டிச்சு, சாமி வண்டிக்கிற மாதிரி வண்டிச்சு, அப்புறம் 2 மணிக்கு சரி தாலி கட்டணும் ஒத்துக்கிட்டார். அந்த மாதிரி போராளி அவருன்னு வச்சுங்களேன். இதை ஏதாவது ஒரு மேடையில் அவர் இல்லைன்னு சொல்லுங்கப்பா. ஜிகே மணிலாம் இந்த ஆள் மாதிரி அவர் தேர்தல் அங்கே போகிறது, அங்கே இருக்கிற மரியாதை இங்கே கொண்டாந்து எடுத்து சொல்கிறதும், தேர்தல் அவர் சந்திக்கிறதுக்கோசம் தான் அவர் கட்சியிலே இருக்கிறார், வேற ஒன்றுத்துக்கு இல்லை. அதனால அவர் ரொம்ப வளர்ச்சி ஆகிட்டார். இதுதான் உண்மை. அன்புமணி அவர் ஏன் பதட்டப்படுறாரு தெரியல. அவங்க பசங்க 3 ஆம்பளை பசங்க மாதிரி, பொம்பளை பசங்க கிடையாது. ஆம்பளையும் கூட அந்த மாதிரி வேலை செய்ய முடியும். பயங்கர ஆக்டிவான பர்சன்ஸ். சித்ரா பருவியில் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ ஆக்டிவான, நல்லா ஒர்க் பண்றாரு. இவர் நான் சொல்றது தான் இல்லையா வெளியே போயிடுங்க, எந்த தொண்டையும் மதிக்க மாட்டார். நான் ஒரு காலத்துல பாட்டாளி கட்சி ரொம்ப தீவிர ஆதரவாளன். இப்பெல்லாம் அந்த கட்சியெல்லாம் போட்டு நான் வெளியே ரொம்ப நாள் ஆச்சு. 25% பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இப்போ எங்கள் ஊரில் எவ்வளோ பேர் ரொம்ப கடுமையாக உழைச்சவங்களாம் போயிட்டாங்க.